ஜெய் சாயிராம். தேடினால் தேடிக்கொண்டே இருந்தால் வாழ்வு முழுக்க தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். சரியான உறவை தேடுவதல்ல உண்மையான அன்பு. சரியான உறவாக மாறுவதுதான் உண்மையான அன்பு. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, வெற்றிகரமாக நீ நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறது. ஆம் என் பிரியமே, நீ எதை நினைத்து உன் அம்மா அப்பாவிடம் பிரார்த்தனை வைத்தாயோ அது வெற்றிகரமாக நிகழப்போகிறது. ஆம் என் பிரியமே, இதை நீ கேட்டுதான் ஆக வேண்டும். இது உன் அப்பாவின் அன்பு கட்டளை, உத்தரவு என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள். ஆம் என் குழந்தா, உன்னை நீ கொஞ்சம் மாற்றிதான் ஆக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையே அப்படி நீ மாற்றினால் சொர்க்கமாக மாறும். என் அன்பு பிரியமே, உன்னை வேண்டாம் என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்துவிடு பிரியமே. அப்பொழுதே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துவிடு. ஏனென்று தெரியுமா? அந்த இடத்தில் நீ இருந்தால் உனக்கான மரியாதை கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டு உடனே அந்த இடத்திலிருந்து வெளியே வந்துவிடு. உனக்கு வரும் அவமானங்களை ஆயுதமாக மாற்றிவிடு என் பிரியமே. ஆயுதமாக மாற்றிவிடு. ஆம் என் குழந்தா, இன்று உன்னை விரும்பி உன்னோடு இருப்பவர்கள்தான் எப்பொழுதும் உன்னை விரும்புவார்கள் என்றோ எப்பொழுதும் உன்னோடு இருப்பார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை விரும்புபவர்கள் கூட ஏதேனும் காரணத்தோடு தான் உன்னை விரும்புகிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள். அவர்களுக்கு விரும்புவதற்கு கூட காரணம் தேவைப்படுகிறது. அதுதான் உண்மையிலும் உண்மை. அதே அவர்களுக்கு பிடிக்காமல் போனால் விலகி செல்வதற்கு காரணமும் தேடத்தான் செய்வார்கள். இதுதான் உலகம். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என் பிரியமே. எப்பொழுதுமே நீ அதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் எப்பொழுதும் நீதான் உண்மையான அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பாய். என் அன்பு பிரியமே, கண்களை விட கண்ணீருக்கே மதிப்பு அதிகம். ஏனென்று தெரியுமா? கண்கள் உலகத்தை மட்டும்தான் காட்டும், கண்ணீர்தான் உள்ளத்தை காட்டும். ஆம் என் பிரியமே, உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்துகிறார் என்றால் அவர்களை எதற்காகவும் இழந்து விடாதே என் பிரியமே. நீ நேசிக்கும் ஒருவர் உன்னை நேசிக்கவில்லை என்பதற்காக வருத்தப்படாதே என் பிரியமே. உன்னை நேசிக்கும் யாரையும் உதாசீனமும் செய்து விடாதே. வாழ்க்கையில் நீ ஒருவரை நேசிப்பதை விட நீ ஒருவரால் நேசிக்கப்படுவது என்பது சுகமான ஒரு விஷயம். சில இடங்களில் பல நேரங்களில் நல்லவர்கள் ஒதுக்கத்தான் படுவார்கள். மிகவும் நல்லவர்கள் தானாகவே அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள். எந்த இடத்திலும் நீ மற்றவர்களால் ஒதுக்கப்படுவதற்கு முன்பாக நீயாகவே புரிந்து கொண்டு ஒதுங்கிவிடு என் பிரியமே. அதுதான் உனக்கு மரியாதையாக இருக்கும் கூட. அதுதான் உனக்கு மரியாதையான செயலும் கூட. ஆம் என் பிரியமே, உன்னை சார்ந்தவர்களுடைய நலனுக்காகவே பாடுபட்டு உன்னுடைய நலனை இழந்து விடாதே என் பிரியமே. மற்றவர்கள் நலனோடு உன்னுடைய நலனை கவனிப்பதும் முக்கியம் என்பதையும் மறந்து விடாதே. உன்னுடைய நலனும் மிக மிக முக்கியம். ஏன் தெரியுமா? சுவர் இருந்தால்தான் சித்திரத்தையே வரைய முடியும். உன்னுடைய நலனும் நல்லவிதமாக இருந்தால்தான் உன்னால் வெற்றிகரமான செயலையும் பிரம்மாண்டமாக செய்து முடிக்க முடியும். என் அன்பு பிரியமே, மனதை எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள். அழகான இடங்களுக்கு பயணம் செய்ய கற்றுக்கொள். ஆனால் அதை யாரிடமும் சொல்லாதே என் பிரியமே. அதை யாரிடமும் சொல்ல நினைக்காதே. அதை யாரிடமும் காட்டியும் கொள்ளாதே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. ஆனால் அதை யாரிடமும் வெளிப்படுத்தவும் எண்ணாதே. ஏனென்று தெரியுமா என் பிரியமே?
உன்னை சுற்றி இருக்கும் சில மனிதர்கள் அழகான விஷயங்களை ரசித்து பார்க்க விரும்புவதில்லை. அதனால்தான் மற்றவர்களிடம் அதை வெளிக்காட்டாதே என்று உன் அப்பா உனக்கு அறிவுரை கூறுகிறேன். அழித்து பார்க்கத்தான் விரும்புகிறார்கள் மகிழ்ச்சியை உன்னை சுற்றி இருப்பவர்கள். எனவே புரிந்து கொள் என் பிரியமே. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளால் நீ மதிக்கப்படுவதையும் மிதிக்கப்படுவதையும் தீர்மானிப்பது, அதை தீர்மானம் செய்வது உன்னிடத்தில் இருக்கும் அன்போ அழகோ அறிவோ அல்ல, உன்னிடத்தில் இருக்கும் பணம்தான் அதை தீர்மானம் செய்கிறது. ஆம் என் பிரியமே, பணம்தான் வாழ்க்கையாக மாறி இருக்கிறது இன்றைய மனிதர்கள் மத்தியில். ஆனால் என் பிரியமே, நீ அப்படி மாறிவிடாதே. அனைவர் மீதும் அன்பு காட்டு. உன் சாயப்பா மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறாய், பாசமாக இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதே அன்பை உன்னை சுற்றி இருப்பவர்கள் மேலும் நீ செலுத்தினாலே, நீ கஷ்டப்படும் நேரத்தில் அந்த அன்பு தானாகவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு கிடைத்தே தீரும். எப்பொழுதுமே நிராகரிப்புகளை கண்டு மனம் உடைந்து விடாதே என் பிரியமே. நிராகரிப்புகளை கண்டு மனம் ஒடுங்கி விடாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் அந்த இறைவனே உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்ற அர்த்தமாக எடுத்துக்கொள். நொடிக்கு நொடி நிறம் மாறும் மனிதர்களை விட்டு தள்ளிவிடு என் பிரியமே. அவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை நீயே வருத்தி கொள்ளாதே. அந்த இறைவனே உன் பக்கம் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. ஆம் என் பிரியமே, இறைவனே உன் பக்கம் இருக்கும் பொழுது எதற்காக உனக்குள் வருத்தமும் கோபமும் தயக்கமும் கஷ்டமும்? மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், சந்தோஷமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள். கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்வை சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள் என் பிரியமே. எப்பொழுதுமே மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. நீ எதிர்பாராத நேரத்தில் பல ஆச்சரியங்களை நடத்தி வைக்க உன் சாயப்பா நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. அப்பா உனக்காகவே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்த்த அந்த நிகழ்வை உன் வாழ்வில் நடத்த நான் என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். ஆம் என் பிரியமே, நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டுமென்றால் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் அறவே ஒதுக்கிவிடு. நீ தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றும் கூட. அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதே என் பிரியமே. உன்னுடைய மதிப்பு தெரியாமல் போவதால் மிகவும் எளிதாக உன்னை தூக்கி வீசி விடுவார்கள். எனவே அத்தனை எளிதாக மற்றவர்களுக்கு கிடைத்து விடாதே என் பிரியமே. எப்பொழுதுமே உனக்கென்று ஒரு தனித்துவத்தை வளர்த்துக்கொள். உனக்கென்று ஒரு தனித்துவத்தை வளர்த்துக்கொள். அப்பொழுதுதான் எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள். நீ வேண்டும் என்று உன்னுடைய ஆதரவையும் அன்பையும் தேடி வருவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள். எந்த முடிவு எடுத்தாலும் 1000 முறை சிந்தனை செய் என் பிரியமே. யோசிக்காமல் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளும் வாழ்நாள் முழுக்க யோசித்து வைத்து கொண்டே இருக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு முடிவை எடு. எப்பொழுதுமே நன்றாக யோசித்து முடிவெடு. என் பிரியமே, கடுமையான முயற்சிகளுக்கு பிறகும் தோல்விகளை நீ சந்திக்க நேர்ந்தால் கலங்கி போய் பின்வாங்கி விடாதே என் பிரியமே. ஏன் என்று தெரியுமா? நீ சந்திக்கும் தோல்விகள் உனக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் உன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ சந்திக்கும் தோல்விகள் அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய அணுகுமுறையை கொஞ்சமாக மாற்றி மீண்டும் நீ முயற்சி செய்தாலே போதும். அதுதான் உனக்கு கிடைக்கும் பாடமாகவே இருக்கும். ஆம் என் குழந்தா,
நீ ஒன்றை ஆசைப்படும் பொழுது அது உனக்கு கிடைப்பதில்லைதான். அது உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த ஆசையே உனக்கு இருப்பதில்லைதான். அதற்காக போனதையே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் இருப்பது உன்னை தேடி வருவதை உன்னால் அனுபவிக்கவே முடியாது என் பிரியமே. சில நேரங்களில் அனைத்தையும் கடந்து செல்ல பழகிக்கொள்வதுதான் மிக மிக நல்லது. கவலைகளை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழி என்ன தெரியுமா? எல்லா காயங்களுக்கும் ஆறுதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. காலம் எல்லா காயங்களும் ஆற்றுவதே இல்லை. அது உன்னுடைய மனதை பக்குவப்படுத்துகிறது. அவ்வளவுதான் என் பிரியமே. அது உன்னுடைய மனதை பக்குவப்படுத்துகிறது. எப்பொழுதுமே அதிகமாக யோசனை செய்து உனக்கு நீயே குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. அதிகமாக யோசித்து யோசித்து உன் மனதை நீயே குழப்பிக் கொள்ளாதே. ஏனென்றால் உனது ஆழ் மனதிற்கு மிக மிக தெளிவாக தெரியும் உனது விருப்பங்களையும் குறிக்கோளையும் எப்படி விரைவாக எளிதாக அடைய முடியும் என்பதை உன் ஆழ் மனதிற்கு நிச்சயமாக தெரியும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக யாருமே இல்லை என்று மட்டும் வருத்தப்படாதே என் பிரியமே. வருத்தமே படாதே. உன்னுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் அந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக வரும். நீ தேடுவதை, நீ விருப்பப்படுவதை, நீ ஆசைப்படுவதை, நீ எண்ணி ஏங்குவதை அந்த பிரபஞ்சமே உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் என் பிரியமே. நிச்சயமான இது உண்மை. நேர்மறையாக சிந்தனை செய்தால் எப்படியாப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை எளிதில் மிக சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். எதிர்மறையாக சிந்திப்பவர்கள் எப்படியாப்பட்ட தீர்வாக இருந்தாலும் அதில் உள்ள பிரச்சனைகளையே பெரிதுபடுத்தி பார்ப்பார்கள். அதுதான் உண்மை. நேர்மறையாக மட்டுமே சிந்தித்து, நேர்மறையாக மட்டுமே பேசி, நேர்மறையாக மட்டுமே செயல்பட்டு வாழ்வில் பல வளங்களையும் உயரங்களையும் அடைய முயற்சி செய்ய பிரியமே. இறைவன் உனக்கென்று கொடுப்பதை யாராலுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன்னுடைய கடமைகளை சரியாக செய்வதில் மட்டுமே உறுதியாக இருக்க கற்றுக்கொள். நீ உயர்வதை தடுக்க இங்கு யாருமே இல்லை, எவருமே இல்லை. இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவதிலும் இன்னும் வேண்டும் என்று அதற்காக உழைப்பதிலும் தவறே இல்லை என் பிரியமே. தவறே கிடையாது. ஆனால் இருப்பதை கொண்டு திருப்தி அடையவும் மகிழ்ச்சி அடையவும் பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய உயர்வுக்கு நீதான் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய உழைப்பு நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியை ஒரு நாள் உனக்கு பெற்று தந்தே தீரும். உனக்கு உறுதுணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் பிரியமே. அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. அப்பா இருக்கிறேன் உன்னோடு எப்பொழுதுமே, என்றென்றைக்குமே. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது கவலை எதற்கு என் பிள்ளையமே? கலங்காதே. உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும்.
சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு
குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலோ உன்னை வேதனைப்படுத்தினாலோ அவர்களிடமிருந்து தனியாக ஒதுங்கி வந்துவிடு. நீயும் அவர்களைப் போல் அவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. நீ அப்படி செய்தால் என் பிள்ளையாகிய உனக்கும் அவர்களுக்கும் என்னத்தான் வித்தியாசம் இருக்க முடியும்? உன்னுடைய பக்தியும் அன்பும் உண்மையானது. அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் உன் கர்மாவும் தான் உன் வாழ்வை வழிநடத்தி செல்கின்றது. உன்னுடைய இந்த நிலை உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும்? உன்னை எப்படி நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னோடு எப்பொழுதுமே நான் இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. புலம்பியது எல்லாம் போதும். உன் புலம்பல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா இதோ உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். உன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. எனவே கலங்காமல் இரு. உனக்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றியடைவ செய்ய நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு நீ பயப்படுகிறாய்? யோகத்தை உன் வாழ்க்கையில் திருப்பிவிடப் போகிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய நம்பிக்கை தளரும் விதமான பல செய்திகளும் உன் காதில் வந்தால் நம்பிக்கையோடு இரு. தைரியத்தை இழந்து விடாதே. எதற்குமே பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலைகள் கூட தோன்றும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்கான தைரியமும் நிம்மதியும் தானாகவே உன் மனதில் வந்து சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துயரம் சந்தோஷமாக மாறும் என் குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாற்றியமைக்கும் வேலையை தான் உன் சாயிநாதர் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே பயப்படாதே. பயப்படாதே. எதற்குமே பயப்படாதே. தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான நடக்கும் பாடமே என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியடைந்து விட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடாதே. அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான, ஏறுவதற்கான முதல் படி என்பதை நம்பு. தோல்வியடைந்து விட்டால் பின்வாங்கி விடாதே. முயன்று கொண்டே இரு. நல்லதை நினைத்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்து விடுவாய் உன் வாழ்வில். சாயியின் பிள்ளையாக இருப்பது அவ்வளவு சாதாரணமல்ல. மனோதைரியமான இருப்பவர்களுக்கு மட்டுமே சாயியின் பிள்ளைகளாக இருக்க முடியும். நீ பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. அதனால்தான் நீ சாயப்பாவின் பிள்ளையாக இருக்கிறாய். என் பிரியமான குழந்தையாகவும் இருக்கிறாய். நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது. நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது. புத்தகங்களில் இருக்கிறது. கடவுளிடம் இருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கல்,
சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ ரயிலிலோ விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும்.